நம்ம வந்து 1 கொரிந்தியர் நிருபத்தை நாம் படித்து கொண்டு வருகின்றோம் கர்த்தருடைய கிருபையினாலே. ஆகவே இன்றைக்கு நம்ம 5ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றோம். ஸோ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டடி போல தான் இருக்கும். அதாவது உங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு இது வந்து எவ்வளவு டைரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பிரயோஜனமாக இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் வந்து கிறிஸ்தவர்கள் எதை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும். எல்லா சப்ஜெக்டை பற்றியும் பைபிள் வந்து பேசுகின்றது. ஸோ இந்த சப்ஜெக்ட் பற்றியும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொல்லுகின்றோம், வேதத்தின்படி என்ன நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம், நம்ம எதை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ன சப்ஜெக்ட் சொன்னால் கொஞ்சம் விசேஷமான சப்ஜெக்ட் தான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் சபையில், கொரிந்து சபையில் இருக்கின்ற ஒரு விஷயம் பற்றி பேசுகிறார். 1 கொரிந்தியர் 5:1 வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. இதுதான் பவுல் வந்து இந்த டாபிக் தான் டீல் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் கொரிந்து பட்டணத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும். கொரிந்து பட்டணம் வந்து ரொம்ப வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பட்டணம். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் நடக்கிற இடம். ஆகவே காசு நிறைய புழங்குச்சு. நல்ல காசு வந்து இருந்த ஒரு இடம் அது வந்து கொரிந்து பட்டணம். ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். வசதிகள் வந்து நல்லது. நம்மளும் நல்ல வசதியாக இருக்கிறோம். ஏறக்குறைய எல்லாருமே இங்கே நல்ல வசதியாக இருக்கிறோம். வசதிகள் நல்லது. ஆண்டவர் நமக்கு வசதிகளை கொடுக்கின்றார். ஆனால் வசதிகளில் ஒரு பிரச்சனை இருக்குது. when we have a very comfortable life, ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் இருந்துச்சுன்னா சில நேரத்தில் வந்து நாம் கர்த்தரை பின்பற்றுவதில் கொஞ்சம் பின்னாடி கூட போக முடியும். உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப வந்து பிரச்சனையில் இருக்கிறவங்க ஆண்டவர் உண்மையாக தேடுறாங்க. ஆனால் அந்த வசதி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில நேரத்தில் ஒரு சோதனையான பாதையில் கூட போயிடுறாங்க. இது வந்து நிஜம். அதுக்காக வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை, இல்லைனா வசதிகள்லாம் தவறுன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த ஒரு டேஞ்சர் இருக்குது. வசதிகள் வந்து கர்த்தரிடத்துலேருந்து வெளியே கொண்டு போகிறது. அதனால தான் மோசே வந்து கானானுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இப்போ நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறீங்கப்பா, ஆனால் நீங்கள் கானானுக்குள்ளே போக போகிறீங்க. கானானில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால், நீங்கள் கட்டாத வீடு கிடைக்கும், நீங்கள் நட்டாத தோட்டம் கிடைக்கும், நீங்கள் உழைக்காமலே அங்கே எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாமே கஸ்டம் மேடாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அங்கே போகும்போது ஆண்டவரை மறந்துடாதீங்கன்னு சொன்னார். வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்க டெய்லியும் ஆண்டவர்கிட்ட மன்னாவுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எப்பவுமே அவங்க ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் கானானில் போய் அவர் சொன்ன போலதுவே ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்ச பிறகு அவங்க கர்த்தரை மறந்துட்டாங்க. ஆக வசதிகள் வேண்டான்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் வசதியான வாழ்க்கையின் மத்தியில் கவனமாக இருக்கணும். கொரிந்து பட்டணமும் அப்படி தான். ரொம்ப வசதிகள் நிறைந்த ஒரு பட்டணம். அதில் ஒரு சபை இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை பற்றி பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. வெளிப்படையாக சொல்லப்படுது. இது வந்து ஏதோ ஒரு ரகசியமாக 2 பேருக்கு தான் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. சபை முழுவதுக்கும் தெரிந்த விஷயம். எல்லாரிடத்துலையும் ரொம்ப பப்ளிக்காக அது தெரியுதுப்பா அப்படின்றாரு. அப்புறம் பாருங்களேன், 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே சொல்கிறார். சரி, நடந்துட்டுருக்கு, விபச்சார பாவம் இருக்குது சபையில். இந்த ஒரு ஆளை பற்றி சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பற்றி சொல்கிறாரு, அவனை நீ நீக்கவே இல்லை, இப்படி ஒன்று நடக்குதேன்னு சொல்லி நீ துக்கப்படவே இல்லை. அப்புறம் ஆனால் ஆப்போசிட்டாக போயினா இருமாப்படைகிறீங்க, அதாவது யூ ஆர் ப்ரௌட், ரொம்ப பெருமையாக இருக்கிறீங்கன்றார். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே கொரிந்து நிருபத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கொரிந்து பட்டணத்தில், அதாவது பவுல் வாழ்ந்த காலத்தில் 3 தரம் உள்ள மக்கள் இருந்தாங்க. 3 கிளாஸ் பீப்புள், 3 தரம். முதல் தரம் யாருன்னு சொன்னால், அவங்க தான் ஆளுகை செய்கிறவங்க, அதாவது ரூலர்ஸ். அவங்க வந்து ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லேண்டு, எல்லா பிஸ்னஸ்ஸு, பாலிட்டிக்ஸு, கவர்மெண்ட் எல்லாமே அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்க தான் ரூலிங் கிளாஸ், ஆளுகை செய்கின்ற அந்த மக்கள். 2வது குரூப் யாருன்னா ஒர்க்கிங் கிளாஸ்னால் தொழில் செய்கிறவங்க. அவங்க தான் வேலை செய்கிற, இந்த ஃபீல்டில் போய் வேலை செய்கிற ஆட்கள்லாம்.
மூணாவது குரூப் யாருன்னு சொன்னால் அடிமைகள். அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அடிமைகளாக ஒரு வீட்டில் வந்து இருப்பாங்க. இப்படி 3 கிளாஸ் இருந்துச்சு. இப்போது இந்த இந்த இடத்துல பவுல் யாரை பற்றி பேசுகிறாருன்னா, ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறாரு. அவன் யாருன்னு சொன்னால் அந்த மேல் தளத்தில் இருக்கிறான். அப்போ இந்த சபையாருக்கு என்ன ஒரு பெருமைன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் நம்ம சர்ச்சுக்கு வராங்கன்ற ஒரு பெருமை. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அந்த மேல் தளத்தில் இருக்கிற ஒரு ஆள், ரூலிங் கிளாஸில் இருக்கிற ஒரு ஆள், இந்த விபச்சாரமான பாவத்தில் அவன் துணிகரமாக இருந்தால் கூட அவனை என்ன பண்ணலன்னு சொன்னால் சபையை விட்டு நீக்கலை, துக்கப்படலை. மாறாக என்ன பெருமையாக சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம சர்ச்சில் இருக்கிறாரு. அதனால் பவுல் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவர் இதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அது யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அவர் என்ன வன்மையாக என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன், நான் வேறு ஊரில் இருக்கிறேன், நீங்கள் கொரிந்து வேறு இடத்துல இருக்குப்பா, ஆனாலும் என் ஆவியினாலே உங்களோடு தான் நான் இருக்கிறேன், ஆவியில் உங்களோடு கூட இருக்கிறேன். அது மட்டும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 5ஆம் வசனத்தில் இப்போ சொல்கிறாரு, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவனை அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க, பரவாயில்ல பரவாயில்லன்னு போகிறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்ல, நான் விட மாட்டேன். என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, நான் சாத்தானுக்கு அவனை ஒப்பு கொடுக்குறேன்றார். அதனுடைய அர்த்தம் 3 விதமான அர்த்தங்கள். முதலாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், உண்மை அங்கேயே அவர் சொல்கிறது போல் மாம்சத்தின் அழிவுன்னு சொல்கிறாரு. அதாவது அவன் செத்து போகட்டும்ன்றார், அவன் மரித்து போகட்டும்ன்றார். என்னங்க இப்படிலாம் பேசுகிறாருன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் போட்டிருக்காங்க வசனம். நம்ம ஒன்றும் வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்ல. அவன் மரித்து போகட்டும்ன்றார். இன்னொரு அர்த்தம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு சரீரத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படட்டும்ன்றார். இப்போ இதுக்கு வந்து நான் வசனங்கள் கொடுக்கணுன்னா லேவியராகமம் 20:11, யோபு 2:4, இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம், நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அப்போது அவன் சரீரம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவா இருக்கலாம்னா, அவனுடைய சரீரத்தில் ஏதாவது வியாதி வரட்டும்ன்றார். 3வது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவனுடைய இந்த பாவம் வந்து முற்றிலுமாக அவனுடைய வாழ்க்கையிலேருந்து ஒளிந்து போகட்டும்ன்றார். இவன் செய்கிற இந்த பாவம் வந்து முழுசாக ஒளிந்து போகட்டும்ன்றார். எதுக்காக அப்படி நடக்கணும்னு சொல்கிறாருன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை ஒப்பு கொடுக்குற. எதுக்குன்னா 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாள்னா என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் டே, ஆண்டோடைய நியாயத்தீர்ப்பு வருகின்ற நாளில் அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக அவனுக்கு இது நடக்கட்டும்ன்றார். அதாவது இனிமேலும் ஒரு நாள் கூட அவன் இந்த பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, அவன் செய்யக்கூடாது. அதுக்கு அவன் மரணம் வந்தாலும் பரவாயில்ல, வியாதி வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாலும் இந்த பாவம் வந்து ஒளிந்து போகணுன்றார். ஏன் பவுல் இவ்வளவு கொந்தளிச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ரொம்ப பைபிள் தெரிஞ்சவர். அதனால தான் பைபிள் தெரிஞ்சவர். பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், இது வாசித்து பார்க்கலாம். என்னாகும் 25ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் 25, என்னாகும் 25 1லிருந்து வாசிக்கும் போது, வர்ஸ் 1லேருந்து நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் செய்கிறாங்க. செய்த உடனே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, சும்மா விட மாட்டுறாரு. சரி என்ன பண்ணுறது, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் விட மாட்டுறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். 3ஆம் வசனம் பாருங்களேன். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய கோபம் உண்டதுன்னு போடு. கர்த்தர் கோபப்பட்டாராம். 1ஆம் வசனத்தில் அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்புறம் விக்கிரகாராதனைக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரா, கோவப்பட்டாராம். அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வெறுக்கின்ற 2 பாவங்கள், ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிற 2 பாவங்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரகாராதனை. இந்த 2த்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆகவே தான் பவுலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் என்ன ஆதங்கப்படுறாருன்னா, இவர் ஆரம்பித்த சர்ச் இது, இவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஊழியம் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போது இது மாதிரி ஒரு பாவம் இருக்குன்ன உடனே அவர் கேள்விப்பட்ட உடனே லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி அந்த மனுஷனை வந்து என்ன பண்ண, பேர் மட்டும்தான் சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் தெரியுது யாரை பற்றி அவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவனை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த காரியத்தை குறித்து இன்னும் கூட சில வசனங்களை வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6 12லிருந்து
வசனத்தை வாசிக்கும் போது verse 12 இருந்து 6:12 வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிரு. எல்லாம் தகுதியாயிரு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு யார் சொன்னதுன்னா கொரிந்து பட்டணத்திலிருந்து மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நாங்கள் வந்து உயர் குலத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து ரூலிங் கிளாஸ், அப்போ நாங்கள் கூப்பிட்ட ஆளுங்க வராங்க, நாங்கள் வந்து எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்களுடைய அந்த ரூலிங் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிலாசபி என்னன்னு சொன்னால் எது வேணால் செய்யலாம். இப்போ நம்மளே கூட சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெரிய இடத்து விஷயங்க, அவங்கள ஒன்றும் கேட்க முடியாதுங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய வார்த்தை எடுக்கிறார் இவர். எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு, எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எந்த ஒரு காரியமும் என்னை அடிமைப்படுத்தாது. விசேஷமாக இந்த பாலியல் காரியங்களில் நான் அடிமையாக இருக்க மாட்டேன், யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன். அதுதான் நான் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னா, 13ஆம் வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது திரும்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இது கொரிந்து பட்டணத்தில் கல்ச்சரில் சொசைட்டியில் பேசிகிட்டு இருந்த ஒரு வார்த்தை என்னென்னா, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். இது அவங்களுடைய சேயிங் தான். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாருங்கள், வயிறில் வந்து பசிச்சுதுன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? சோறு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம். வயிறு பசிக்குது, சோறு சாப்பிட்றோம். அதே போல் இதுவும் ஒரு பசி தாங்க, செக்ஸும் ஒரு பசி தாங்க. இதில் என்னங்க, இதெல்லாம் பெருசாக நியாயம்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, கரெக்டு தப்புன்னு என்ன இதிலலாம் போய் நீங்கள் ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இதுவும் ஒரு சரீரத்தினுடைய ஒரு தேவை தான் அப்படின்னு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப நார்மலான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வயிறு போஜனம் இதெல்லாம் வயிறுக்கு போஜனம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்கப்பா. ஆனாலும் 13ஆம் வசனம் பாருங்க, ஆனாலும் தேவன் இதையும் அதையும் என்ன பண்ணுவார், அழிய பண்ணுவார். அவருடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக என்ன சொல்ல முடியாதுன்னா, இது வயிற்றுடைய பசி, இது சோறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வயிறையும் சோறையும் என்ன ஆக்கிற முடியாதுன்னா கடவுள் ஆக்கிற முடியாது. அது உங்களை என்ன பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஓ, இது என்னங்க வயிற்றுக்கு தேவை தானே, சோறு தேவை தானே அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை சோறு ஒன்று அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவ்வளோ ஒன்று கடவுள்லாம் கிடையாது, யார் தான் அதை அழிக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அதை நீ மறந்துடாது. ஆகவே இது வந்து சாதாரண காரியம்னு சாதாரணமாக்கிறாதீங்க. கர்த்தர் அது மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் முக்கியமானவர், இது அவ்வளோ முக்கியம் கிடையாது என்பது தான் அவருடைய காரியம். அப்புறம் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்களேன், சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, யாருக்குரியது, கர்த்தருக்கே உரியது. அப்போது கிறிஸ்தவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்களேன், விசுவாசி எப்படி சிந்திக்க வேண்டும் பாருங்களேன். அப்போது உலக மனுஷங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் உடம்பு, இது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய கனவு, என்னுடைய திட்டம். எல்லாரும் என்ன எதை பற்றி பேசுகிறாங்க, என்னுடையது, மை ட்ரீம், மை பிளான், மை டிசையர், மை ஹாப்பினஸ். நம்ம கூட என்ன, நம்ம உலகத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, உனக்கு இது சந்தோஷம் கொடுக்குதோ அதை நீ செய்யுன்றாங்க, உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியன்றாங்க. அப்போ எல்லாரும் எதை தான் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ தான் முக்கியம், உன்னுடைய இது தான் முக்கியன்றாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எப்படி சிந்திக்கிறான்னு சொன்னால், சரீரமே யாருடையது கிடையாதான், என்னுடையது கிடையாது. அதாவது சில பேர் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில சகோதரிகள் ஹேர்லாம் பயங்கர ஸ்டைலாக வச்சுருந்துருப்பாங்க. கல்யாணம் ஆனவொடனே அவங்க புருஷன் சொல்கிறார், இப்படிலாம் நீ என்ன பண்ணாத, ஸ்டைல்லாம் பண்ணாதுன்னு ஒரு வேலை சொல்லிட்டா வச்சுங்களேன். அந்த அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சொல்லி காமிப்பாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் என்ன இவருக்கா, அப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து மீசை வச்சதே கிடையாது இது வரைக்கும் லைஃப்பில். கல்யாணம் ஆனவொடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் மீசை வச்சா தான் எனக்கு பிடிக்குதுன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாரு அவர், சொல்லுங்கள் சகோதரர்லாம் சொல்லுங்கள், மீசை வச்சு இன்னொருத்தர் மீசை வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மீசையெல்லாம் பிடிக்காதுன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, எடுத்து விட்றாங்க. இப்போ யாருக்காக இவங்க வாழ்கிறாங்க, அந்த அம்மாவுக்காக வாழ்கிறாங்க. சில பெற்றோர் பார்த்துருக்கேன், நம்ம சபையில் கூட பார்த்துருக்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், பிள்ளைங்க தான் பாஸ்டர், அவங்க நல்லா இருக்கணும் பாஸ்டர். சில பேர்லாம் சரியான உடுப்பு கூட போடுறது இல்லை, சரியான ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடுறது இல்லை. என்னன்னு கேட்டால் பிள்ளைங்க தான்ன்றாங்க. அதாவது ஒரு காலம் வரைக்கும் இவங்களுக்காக வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் இனிமேல் என்ன பண்ணுறது இல்லை, இவங்களை பற்றி அவ்வளோ யோசிக்கிறது, இவங்க சாப்பிட்றாங்களா, இவங்க நல்லா இருக்கிறாங்களா, சந்தோஷமா, அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இனிமேல் பிள்ளைன்றாங்க. அதே தான் கிறிஸ்தவம்.
என்ன சொல்லலாம், ஒரு காலம் வரைக்கும் நமக்காக வாழ்ந்தான். என் சரீரம், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய கனவு, என்னுடைய திட்டம்ன்றோம். ஆனால் இயேசுகிட்ட வந்த பிறகு என்ன சொல்கிறேன்னா, பவுல் போல இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த சரீரத்தின் மூலமாக யார் மகிமைப்படணும், யார் வந்து வாழணும்னு சொன்னால், யாருக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு. அவருக்கு ஒன்று பிடிக்கலையா? அவருக்கு ஒன்று பிடிக்கலையா? எனக்கு ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஆர்கியூ கூட பண்ண மாட்டேன். ஏன்னு கூட கேள்வி வேணும். அவருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவருக்கு விருப்பம் இல்லைங்க, ஆகவே விட்டுறாங்க, வேணாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது பவுல் இப்போ இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார்? நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவே எனக்காக நான் வாழவே இல்லைன்றார். அப்போ பாருங்க, இந்த கொரிந்து பட்டணத்தில் அவிசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது உன் வாழ்க்கை, உன் ஆசை, உன் விருப்பம், உனக்கு என்ன இஷ்டமா இருக்கதை செய், நீ தான் முக்கியன்றான். பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போ அவங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த சரீரம் வந்து விபச்சாரத்திற்காக அல்ல, இந்த சரீரம் கர்த்தருடையது, கர்த்தருக்காக வைக்கப்பட்டதுப்பா. அப்போ யார் இப்படி திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சத்தியம், இந்த டீச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு. இல்லை இது என் வாழ்க்கை, என்னுடைய சந்தோஷம், நானுன்னு யோசிக்கிறவங்களுக்கு தேவனுடைய சத்தியம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போ எனக்குன்னு உரிமை இல்லையா? அதான் பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எனக்கு என்ன எப்படி இருக்காது? நானும் போடலாம், ஆனால் என் புருஷன் அதை விரும்பலையே. நானும் அப்படிலாம் இருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மா அப்பா அப்படி விரும்பலையே. நானும் அப்படி இருக்கலாம், என் பிள்ளைங்க வேணான்னு சொல்கிறாங்களே. அப்படியே நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒத்துக்க மாட்டுறாங்கன்றோம் பார்த்தீங்களா? குடும்பத்துக்காக விடுறோம் பார்த்தீங்களா? அதுபோல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு தான் முக்கியம், அவருக்கு பிடிக்கலன்றாரு, இந்த விஷயம் அவருக்கு அருவருப்பாக இருக்குன்றாரு. ஆகவே நானும் அப்படியே மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான், அப்படியே மாற்றிக்கிட்டேன். அப்போது அதுதான் அவங்க சொல்லுகின்றார். அதனால தான் பாருங்கள், இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படியே கீழே போய் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, வேசித்தனத்துக்கு என்ன பண்ணுங்க, விலகி ஓடுங்கன்றார். அதாவது ஒரு வீடு இருக்குங்க, அது வந்து பற்றி எரியுது, அது வந்து திடீர்னு பற்றிக்குச்சு, ஃபயர் ஆகிடுச்சு. அப்போ உள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து இந்த சூட்கேஸ் எடுக்கலாமா, அந்த வால் கிளாக் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வெளியே ஓடி வர முடியுமோ, ஏன்னா வாழ்க்கை தப்பிச்சா போகுது, சரீரம் தப்பிச்சா போகுதுன்னு வெளியே ஓடி வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயமா இதை சொல்கிறாரு. விபச்சார வேசித்தனத்தை எப்படி சொல்கிறாருன்னா, நீ யோசிக்க கூட யோசிக்காத, கொஞ்ச நேரம் கூட இப்படியா, நான் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, கொஞ்ச நேரம் இருக்கலாமா, எதையுமே விலகி ஓடு, விலகி ஓடு, அதை விட்டு ஓடு. ஏன் அப்படி ஓடுன்னு சொன்னால், 18ஆம் வசனத்தில் மனுஷன் செய்கிறான் எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யும். அப்போ ஏன் ஓடு ஓடு ஓடுன்றாருன்னு சொன்னா, மற்ற எல்லா பாவம் எல்லாமே ஈக்குவலான பாவம் தாங்க. ஆனா என்ன சொல்றான், இந்த ஒரு பாவம் மட்டும் ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தை குத்திக்கிறது போலயும். என்ன சிம்பிளா சொல்றாருன்னா, இது வந்து உங்களை உள்ளுக்குள்ளே அது பாதிக்கும்ன்ற. அப்போ கொரிந்து பட்டணத்தார் சொல்றது போல இது ஒரு பசி தான், இது ஒரு சாதாரண காரியம் தான், அப்படி கிடையாதுப்பா, அதை நம்பிடாதீங்க. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், உங்கள் சரீரத்தை பாதிக்கும், உங்கள் மைண்டை பாதிக்கும். நான் வந்து இந்த போர்னோகிராஃபியில் சிக்கி இருக்கிற சில பேரை வந்து நான் ஆலோசனை கொடுத்து அவங்களோட ஜெபித்திருக்கிறேன் சபையில். அதை வந்து கண்டம்னேஷன் பண்ணி நான் சொல்லலை, அவங்கள குற்றப்படுத்தி நான் சொல்லலை. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி தேவைப்பட நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அவங்களோட சேர்ந்து. ஆனால் என்னுடைய குறைந்த ஊழிய அனுபவத்தில் மற்ற எத்தனையோ பாவங்கள் வந்து ரொம்ப எளிமையாக விடுதலை பெற முடிகின்றது. ஆனால் இந்த ஒரு காரியம் வந்து விடுதலை பெறுவதற்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது, அவ்வளோ நான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ நான் திரும்ப கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது, அவ்வளோ அவங்களுக்கு அன்பை காட்ட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ நான் வந்து டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை மறுக்கவே கூடாது. இந்த விபச்சார பாவம் மாத்திரம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுடைய சிஸ்டமே மாற்றி விட்டுருது, அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஆழ்த்தத்துவம், பர்சனாலிட்டி என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. இட் somehow goes deeper, உள்ளுக்குள்ளே போகுது. அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, வேசித்தனத்தை விலகி ஓடு, அது சரீரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று சொல்லுகிறார். அப்போது முதல் குறிப்பு இதுதான். நீங்கள் உங்களுடைய சர்மன் நோட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இம்மோராலிட்டி must not be tolerated. பாலியல் ஒழுக்கக்கேட்டை பொறுத்து கொள்ளக்கூடாது. அதுதான் பவுல் அந்த முதல் 5 வசனங்களிலே அவர் சொல்லுகின்றதை அவரும் பொறுத்து கொள்ளவே மாட்டார். சரியாயிடும், பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பவுல் ஒதுங்கெல்லாம் போக மாட்டார்.
டைரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ட்டு ரொம்ப ஹார்டான வேர்ட் ஏன் யூஸ் பண்ணுறாருன்னா, அதை பொறுத்துக்கொள்ளவே முடியாது. நீங்களும் நானும் கூட பொறுத்துக்கொள்ள முடியாது என்பது தான். ஆகவே என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். சபை என்ன செய்யணுமா? நீங்கள் பாருங்கள் 2ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்து நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல் துக்கப்படாமலும் சொல்கிறார். துக்கப்படாமல், யூ ஆர் நாட் சாரோஃபுல். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை குறித்து தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? துக்கப்படணுமா. இதுவும் இன்னொரு காரியம்தான், இன்னொரு விஷயந்தான் அப்படின்ட்டு கண்சாடையாக போயிடக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. இதை குறித்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், ஒரு துக்கம், இது தவறு என்று சொல்லி, இது வேண்டாத ஒரு காரியம் என்று சொல்லி, இதை குறித்து கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் நம்ம துக்கப்படணுமா. அது மாத்திரம் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஐ பாஸ் ஜட்ஜ்மெண்ட், நான் இந்த காரியத்தை குறித்து நான் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன், நம்மளுக்கு என்ன சொல்லுவேன்னா, கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் இந்த விஷயத்தை பற்றி இப்படியும் அப்படியுமாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அதாவது மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்படியும் சொல்லலாம் அப்படியும் பேசலாம். இதை இல்லை அதை பற்றி தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்னா, கிளியர் ஹெட்டடாக இருக்கணும். தெளிவாக என்ன சொல்லணும்னா, இது தவறு என்றால் தவறு தான். கால் அ ஸ்பேடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மண்வெட்டியை மண்வெட்டின்னு தான் சொல்லணும், அதை மாற்றிலாம் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த மாதிரி விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, தெளிவாக இது தவறுனா, ஏன்னா இன்றைக்குள்ள கல்ச்சரும் நம்முடைய கல்ச்சர், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற கல்ச்சரும் கொரிந்து சபையார் வாழ்ந்து கொண்ட அதே கல்ச்சர் தான். எல்லாமே நார்மலைஸ் ஆகின்றது, எல்லாமே ஓகேன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை தேவ பிள்ளைகள் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, எந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, இது நிச்சயமாக கர்த்தருக்கு அருவருப்பானது என்று ஒரு தீர்மானமான ஒரு தெளிவுள்ள ஒரு சிந்தனை உள்ளவர்களாய் நிச்சயமாய் இருக்க வேண்டும், நிச்சயமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ இன்னொரு காரியமாக இதில் சொல்கிறேன், அந்த முதல் பாயிண்டில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பவுல் அப்போஸ்தலன் ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்து இப்படி அவர் பேசுகிறார், இவ்வளோ அலசி ஆராயிறார், 6ஆம் அதிகாரம் முழுசாக அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த ஜனங்க மேலே ஏதோ கோபம்லாம் இல்லை அவருக்கு. இந்த கொரிந்து சபையாரை ஏதாவது ஒன்று போட்டு திட்டணும், ஏதாவது ஒன்று அவங்கள ஏசி விடணும், அவங்கள எதையாவது ஒன்று அவங்கள கத்தி விடணும், அப்படி கிடையாது. அவருடைய ஆதங்கம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட், கோபாக்கினை, அது அவர் பயப்படுறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் இந்த விஷயத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது கர்த்தருடைய பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல விக்கிரகாராத விபச்சாரமும் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது கர்த்தர் அது ரொம்ப உடனடியாக இம்மீடியட்டாக என்ன பண்ணாருன்னா, அவங்க இறங்கி வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வி ஷுட் டெவலப் த ஃபியர் ஃபார் காட். நம்மளுக்கு இந்த காரியத்தை குறித்து கர்த்தருக்கு பயம் வரணும். ஏன்னா திரும்ப சொல்கிறேன், நாமும் இந்த கொரிந்து சபையாரை போல தான் அதே சிச்சுவேஷன் நம்ம வாழ்கிறோம். உண்மையாக நான் இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நம்ம வாழ்கிற இந்த பெங்களூர் பட்டணம் நிறைய காரியங்களை நார்மலைஸ் பண்ணி இதெல்லாம் ஓகேன்றது போல் போய் கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் நாம் என்ன சொல்லணும்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் வாழணும். பாருங்கள், ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டால் யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுல்ல. அன்றைக்கு போல தான், அந்த மனுஷனை போல தான் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு பணம் இருக்குது, என்னால் என்னை பார்த்துக்கொள்ள முடியும். யாருமே இல்லாமல் என்னால் தனியாக இந்த சிட்டியில் என்னால் சர்வைவ் பண்ண முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குன்றது, எனக்கு எப்படி பிழைக்கணும்னு தெரியும். ஸோ அந்த லெவல் நம்ம போயிட்டோன்னு சொன்னால், ஸோ நோபடி கேன் கொஸ்டின் மீ அப்படின்ற ஒரு லெவல் போயிடுது. அந்த சூழ்நிலையில் தான் என்ன போயிடுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் போயிடுது. வயிறும் சோறும் மட்டும் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி போயிடுது. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இல்லை, அவன் கர்த்தருடைய நாளில் ரட்சிக்கப்படும்படியாக இன்றைக்கே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுன்னு வருகையில் ஜட்ஜ்மெண்ட்டில் அவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவன் இன்றைக்கி அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவர் போதிக்கிறார் பாருங்க. ஏன்னா அவருக்கு கர்த்தருடைய பயம் இருக்குது. கொரிந்து சபையில் அந்த பயம் இல்லை, ஆனால் பவுலுக்கு அந்த பயம் இருந்தது. ஆகவே நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், முதலாவதாக பாலியல் ஒழுக்கக்கேடை நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. இம்மாரலிட்டி மஸ்ட் நாட் பி டாலரேட்டட் பிகாஸ் we need to fear the Lord. ஆண்டவருக்கு நாம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் இப்போ 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. பாருங்களேன், அவர் சொல்கிறாரு. சில பேர் கேட்டிருப்பாங்க உடனே, பவுல் அப்போஸ்தலன் ஏன் அந்த ஒரு ஆள் தானே சர்ச்சில், இதுக்கு என்ன பெருசாக நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, என்ன பெரிய விஷயம், எவ்வளவோ பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது பவுலே, இதை போய் நீங்கள் இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இவ்வளோ லாங்காக எழுதிட்டு இருக்கிறீங்களே. பவுல் என்ன ஆன்சர் என்ன தெரியுமா, கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவும் என்ன பண்ணுமா, புளிக்க பண்ணுமா. அப்போ இன்றைக்கி கூட நம்ம பால் இருக்குது, அதில் கொஞ்சோண்டு தயிர் என்ன பண்ணுறோன்னா போடுறோம், காலையில் எழுதியும் பார்த்தா ஃபுல் பால் என்ன ஆகிடுது,
கரெக்டு தானே? நான் கரெக்டு தானே சொல்கிறேன். நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது அது அந்த டெக்னாலஜி. சரி, எப்படியோ காலையில் என்ன ஆகிடுதுன்னா எல்லாம் தயிர் ஆகிடுதுல்ல. அப்போ அதே போல் அந்த காலத்தில் என்ன பண்ணோன்னா முழு மாவு, அந்த மாவில் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் புளித்த மாவை உள்ளே கொண்டு போய் வச்சா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது, எல்லாம் ஃபுல் மாவும் ஃபுல். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ ஒரு விசுவாசி, ஒரு ஆள், கொஞ்சம் தான் அப்பப்பந்தான் அப்படின்னு விடாத. இது வந்து பெரிய டேஞ்சர் கொண்டு வரும். எல்லாரையும் என்ன பண்ணிடும், முழு சபையும் இது அழிச்சிரும், முழு சபையிலும் இது பரவிடும், முழு சபையும் இது பாதிக்கும். ஆகவே இது ஒரு சின்ன காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், அந்த புளிப்பில்லாத அப்பம் பற்றி இதை பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து, பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, புறம்பே கழித்து போடுங்கள்ன்றாங்க. ஸோ இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் போனீங்கன்னா அங்கே பஸ்கா பண்டிகை, அதுதான் இங்கே பேசுகிறார் அவர். பஸ்கா பண்டிகை பற்றி தான் பேசுகிறார். பஸ்கா பண்டிகை என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு ஆடை வெட்டி ரத்தத்தை எடுத்து டோர் போஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, பூசினாங்க. அதுதான் பஸ்கா பண்டிகை. ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருந்தாரு, இந்த பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா புளித்த மாவையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டுடணும்னு சொன்னார். புளித்த மாவே இருக்கக்கூடாது. ஏன்னா புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு சொன்னார். இங்கிலீஷ் பைபிள் ஈஸ்ட்னு வருது. ஈஸ்ட் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. எல்லா ஈஸ்ட்டையும் தூக்கி வெளியே தூக்கி போடணும், சுத்தம் பண்ணணுன்றார். இப்போ அதே எடுத்து பவுல் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீங்கள் புதிதான மாவாக இருக்கும்படியாக இந்த புளித்த மாவெல்லாம் என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. என்ன புளித்த எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்த விபச்சார பாவத்தை பற்றி தான் பேசுகிறார். அதை நீங்கள் வெளியே தூக்கி போடுங்கன்ற. ஆகவே தான் 2வது குறிப்பு இப்படி நம்ம போட்டிருக்கிறோங்க, பாலியல் ஒழுக்கக்கேடுகளை அகற்றப்பட வேண்டும். அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். இட் மஸ்ட் பி ரிமூவ்ட். அப்போ திரும்ப இப்போ யோசித்து பாருங்கள், பஸ்கா பண்டிகையில் என்ன நடைபெற்றதுன்னு சொன்னால், இந்த ரத்தம் பூசப்பட்டபடினாலே அந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சங்கார தூதன், அந்த எல்லாரையும் கொல்ல வருகின்ற அந்த தூதன் வரும்போது ஆட்டினுடைய ரத்தம் இருந்ததுனால இவங்களாம் என்னவா இருந்தாங்க, பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ பவுல் அது எப்படி கொண்டு வராருன்னா, புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு பஸ்கா வந்து அந்த ஆடு கிடையாதுப்பா. நம்முடைய பஸ்கா யாருன்னா கிறிஸ்து இயேசு. அவர் உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க செய்தது போலவே இந்த புளித்த மாவெல்லாம் வெளியே தூக்கி போடுங்க. அதாவது என்னன்னா, இந்த சின்னதாய் தோன்றுகின்ற இந்த பாவத்தை கூட என்ன பண்ண, அகற்றுங்கன்னு சொல்கிறேன். அகற்றுங்க. நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தொடர்ந்து வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஏனெனில் நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போ இங்கே சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் வந்து ஆடு தான் வெட்டினாங்க, நமக்கு யார் இருக்கிற பாதுகாப்புக்கு, கிறிஸ்துவர். அவரே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவருக்கு பிடிக்காத இந்த சின்ன காரியங்களை கூட நீங்கள் எடுத்து வெளியே போடுங்க. அப்புறம் சொல்லுகின்றார் 8ஆம், அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதலால் பழைய புளித்த அல்ல துர்குணம் என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்கடவோம். இயேசுவை எப்படி நீங்கள் வைத்திருக்கணும் உங்கள் லைஃப்லன்னு சொன்னால், இந்த எல்லா துர்குணத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு இயேசுவை, பஸ்காவை நம்ம ஆசரிப்போம், ஆண்டவரை செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ அந்த சின்ன காரியம் கூட என்ன பண்ணணும்னா, அப்போ உலக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சின்ன காரியம், இது ஒரு சின்ன விஷயன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு அது என்னன்னு சொன்னால், அது ஒரு புளித்த மாவு, அது எல்லாரையும் கரைப்படுத்திடும். பிறகு இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ஜரி பண்ணுறாங்க. முதலாவது ஏன் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறாங்க, அது சர்ஜரி தானே, எங்கே வச்சு வேணால் பண்ணலாம்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஜேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எடுத்துடுறாங்க. அதுக்காக தான் அங்கே கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணலைன்னு சொன்னால், முழுசாக அந்த கிருமிகள்லாம் எடுத்துடலன்னு சொன்னால், இந்த மனுஷனுக்கு சரீரத்தை ஓப்பன் பண்ணும்போது அந்த கிருமிகள் என்ன பண்ணிடணும், அவருக்குள்ளே போயிடும்ல. ஆக அது ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும். அதே தான் பவுல் இங்கே சொல்லுகிறாரு. இந்த விஷயத்தை பற்றி 2வது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் எடுத்துரு. அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாடு படிக்கும்போது, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை விட்டுட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அவங்க சென்ற முதல் பட்டணம், கானானியருடைய முதல் பட்டணம் என்ன பட்டணம்னு சொன்னால், எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் உனக்கு இந்த பட்டணத்தை கொடுப்பேன், இந்த மதில்லாம் கீழே விழும்பா, ஆனால்
அங்கே இருக்கிற ஒரு பொருளையும் நீ கையில் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடணுன்ற. எதையுமே நீ எடுக்கக்கூடாதுன்ற, ஒன்றுமே எடுக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் அப்படி கானான்ல இப்படி செய்ய சொல்றாருன்னு சொன்னா, இதுதான் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் விட்டாலும் அந்த கிருமிகள் என்ன பண்ணுன்னா பெரிய விதத்தில் ஒருத்தனை பாதிக்கும். ஆகவே என்ன பண்ணா, கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் இட், எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடு. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்னு சொன்னால், பாலியல் ஒழுக்கக்கேடான காரியங்களை என்ன பண்ண முற்றிலுமாக அகற்ற வேண்டும். சில பேர் வந்து சில மனிதர்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அகற்றணும், சில பொருட்களை அகற்றணும், சில கொண்டு வருகின்ற சூழ்நிலைகளை அகற்றணும். அதாவது கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, யோசிக்காமல், அது சின்ன காரியம் தானே என்று யோசிக்காமல் என்ன பண்ணுவோன்னா முற்றிலுமே அகற்றணும். இன்னொரு காரியம் கூட வேதம் என்ன போதிக்குதுன்னு சொன்னால், இந்த பாலியல் ஒழுக்கக்கேடு எங்கே ஆரம்பிக்குதுன்னா சரீரத்தில் அல்ல, சிந்தனையில் ஆரம்பிக்கிறது வேதம் சொல்லுகிறது. அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் 7:21 நீங்கள் பார்க்கும்போது இயேசு இதை டீச் பண்ணார். மார்க் 7:21, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். அப்போ இந்த சிந்தனை எங்க இருந்து இது ஆரம்பிக்குதுன்னா சிந்தனையில். அப்போ ஒரு மனுஷன் உண்மையா இதை நீக்க விரும்பினான்னு சொன்னா, சிந்தனை வரும்போதே அவன் என்ன பண்றான்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கிரியைகள் வந்த பிறகு இல்லை, சிந்தனை வரும்போதே சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால இதை கட்டி அப்புறப்படுத்துகிறேன், பிசாசை உன்னை துரத்துகிறேன், இதுக்கு விரோதமாய் நான் நிற்கின்றேன், இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே வராதபடிக்கு. இது ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பான எண்ணங்கள். ஆகவே எண்ணங்களிலேயே நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அது ஒரு பெரிய விஷயமா மாறின பிறகு அல்ல, அது சின்ன ஒரு சிந்தனையாக இருக்கும் போதே அது புளித்த மாவு, அதை நான் அகற்றுகிறேன். அதை குறித்து நான் என்ன பண்ணுகிறேன்னு சொன்னால் எடுத்து. இப்போ சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அப்படி ஜோம் பண்ணால் விடுதலை கிடைக்குமா? நான் சொல்ல, நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. என்ன கண்டிஷன் சொன்னால், உண்மையாகவே இயேசுவை நேசிக்கணும், உண்மையாகவே நான் வந்து இந்த பாவத்தை வெறுக்கணும், உண்மையாக இது எனக்கு வெறுப்பாய் தெரியணும். இதை நான் நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுடைய ஆரம்ப நாட்களிலே இயேசுவும் அவருக்கு பிடிக்கும், இதுவும் அவருக்கு பிடிக்கும், பாவமும் பிடிக்கும். இப்படி தான் ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் தான், இப்படி தான் போயிட்டுருக்கும். ஆனால் இயேசு கூட வளர 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 என்ன பிடிக்க ஆரம்பிக்கும்னு சொன்னால், இயேசுவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இயேசுக்கு என்ன பிடிக்குமோ அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த காரியங்கள்லாம் ரொம்ப வெறுப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இயேசுக்கு பிடிக்கலன்றது எனக்கும் ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த வெறுப்பு வரும்போது நான் உண்மையாகவே, ஆண்டவரே இது எனக்கு தேவையில்லை, நான் அதை விரும்பலை, இது வந்து உமக்கு பிடிக்கல, எனக்கும் அது பிடிக்கல, இதை என்னை விட்டு நீக்கிவிடும் என்று சொல்லுவோம்னா, நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா விடுதலை நிச்சயமாக தருவார். ஆனால் நிஜம் என்னன்னு சொன்னால், சில நேரத்தில் சின்ன விஷயம் தானே, சும்மா யோசிச்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த சின்ன புளித்தமாக விடுறதுனால கொஞ்சம் நினைத்து பார்க்கறதுக்கு முன்பதாக இது வந்து ஒரு மனுஷனை என்ன பண்ணிடுதுன்னா கீழே தள்ளிடுது. கொஞ்சம் புளித்த மாவு. ஆனால் அதை என்ன பண்ணணும்னு சொன்னால், நீ அதை நீக்கிவிடு. ஸோ கடந்த 2-3 வாரங்களாக நம்ம வந்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிச்சுட்டு வரோம். நான் 3 வார்த்தைகள் கொடுத்து அதை படிக்க சொன்னேன். நீதிமொழிகளில் இந்த காரியத்தை பற்றி ரொம்ப பேசப்படுகின்றது. நான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் அதை கொடுக்கல, ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரியங்கள் அதை பற்றி சொல்லப்படுது. அடல்ட்ரி பற்றி, விபச்சாரம் பற்றி சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம நீதிமொழிகள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த வசனத்தை வாசித்துடலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 5, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது, ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள், என் வழியை அவளுக்கு, உன் வழியை அவளுக்கு என்ன பண்ணுங்கன்னா தூரப்படுத்துங்க அப்படின்னு. இங்கே யாரை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னா, பரஸ்திரி பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. அவள் உன் வழியை அவளுக்கு என்ன பண்ணு, தூரப்படுத்து. நீ கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாக இருக்கும். அதாவது ஆரம்பம் வந்து தேன்கூடு போல ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும், ரொம்ப மதுரமாக இருக்கிறது போல, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் 5ஆம் வசனத்தில், அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும், நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. அங்கே வாலிபர்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அட்வைஸ் கொடுக்குறாரு. ஞானி என்ன சொல்கிறார், அந்த பரஸ்திரி இடத்துல நீ வந்து கவனமாயிரு. ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும், ஆனால் ஜீவ மார்க்கத்தை நீ இழந்துருவ. அப்புறம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து,
அவருடைய வீட்டின் வாசலை என்ன பண்ணாத, கிட்டி சேராது. அதாவது வீட்டுக்கு போகாதுன்னு மட்டும் சொல்ல, வீட்டினுடைய வாசல் பக்கத்துலேயே போகாது. அதான் அந்த சின்ன புளித்தமாவு. சின்னதாக கூட எதுவும் நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத, வீட்டின் வாசல் பக்கத்தில் கூட நீ போகாத என்றார். 9ஆம் வசனம், சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். உன்னுடைய மேன்மை, உன்னுடைய நல்ல பெயர், சமுதாயத்தில் இருக்க உனக்கு இருக்கிற நல்ல பெயர், அந்தஸ்து, உனக்கு இருக்கிற நல்ல மரியாதை யார்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளுன்னு சொன்னால் அந்நியர்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளும். யார் யாரோ உன் பேர் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, யார் யாரோ உன்னை பற்றி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஆயிடும். 10ஆம் வசனம், அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். நீ உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை இன்னொருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 11ஆம் வசனம், முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, ரொம்ப வித்தவுட் எனி ஃபில்டர் ஹி டாக்ஸ், எந்த தடையும் இல்லாமல் டைரெக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, உன் மாம்சம் உன் சரீரம் உருவழிந்து போகும். அப்போ நீ துக்கித்து என்ன சொல்லுவாய்? 12ஆம் வசனம், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் நான் போனேனே. ஏன்னா வெறும் அந்த வாசற்படி பக்கத்தில் போனது தான் அது ப்ராப்ளமே. சின்ன ஒரு புளித்த மாவு, பெரிய ஆபத்து. அப்போது நிறைய தேவ பிள்ளைகள் கூட எதில் கவனமாக இருக்கிறது இல்லைன்னா அந்த சின்ன காரியத்தில் கவனமாக. அதனால தான் இயேசு என்ன சொன்னார்னு சொன்னால், சின்ன காரியத்தில் சிறிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறவன் என்று பேசினார். சிறிய காரியத்தில் நிறைய பேர் பெரிய காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கலாம், ஆனால் சின்ன காரியங்களில் என்ன பண்ணலான்னா அவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது அவங்க நினைத்து பார்க்கறதுக்கு முன்பதாக காரியங்கள் முடிந்து போய்விடும். ஏன்னா நம்ம ஏன் இதை பற்றி இவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக பேசுகிறோன்னு சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் எனிமி, ஒரு பொதுவான எதிரி இருக்கிறான். அவனுக்கு பெரிய வல்லமையெல்லாம் இல்லை, ஆனால் அவனுக்கு வந்து 6000 வருஷமாக அவன் வந்து மனுஷங்களை பார்த்துக்கிட்டு வரான். எல்லாரையும் அவனுக்கு நம்மலாம் அவனுக்கு தமிழில் சொல்லணும்னா தண்ணி படாத பாடு அவனுக்கு. அவன் வந்து ரொம்ப சாதாரணம். நம்மளெல்லாம் எப்படி அவன் கீழே தள்ளணும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் அவ்வளோ இஸ் காட் காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் இல்லை, இவ்வளோ நாளாக சேர்த்த அறிவு அவனுக்கு இருக்குது. ஆகவே அவனுக்கு எந்த விஷயத்தை எப்படி அவன் புரட்டணும்னு தெரியும். ஆகவே தான் நம்ம என்னவாக இருக்கணும்னு சொன்னால், இந்த கொஞ்சம் புளித்த மாவை குறித்து கூட நாம் கவனமாக இருக்கணும். மூன்றாவதாக கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகின்றேன். மறுபடியும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, 1 Corinthians chapter 5 வரும்போது, விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அதாவது 1 கொரிந்தியர் எழுதப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு நிருபம் உங்களுக்கு எழுதியிருக்கிறார், அது நம்ம கையில் இல்லை. நான் சொல்ல, நான் முன்னாடியே ஒரு லெட்டர் உங்களுக்கு எழுதினேன். அதில் என்ன சொன்னேன்னு சொன்னால், விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது, அவங்களோட ஃபெல்லோஷிப்பில் இருக்காதீங்க. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல், 10ஆம் வசனம், ஆனாலும் இவ்வுலகத்திலே விபச்சாரக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆகவே நம்ம உலகத்தை விட்டுலாம் இங்கே ஓடி போக முடியாது, நம்ம உலகத்துலலாம் இருக்கணும். ஆனால் ஐக்கியமாக இருக்கக்கூடாது, அவங்களோட சம்பந்தம்லாம் கலக்கக்கூடாது, ஓவராக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அடுத்து அதை சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில், நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன எழுதுகிறேன் என்றால், உங்களுக்கு எழுதவென்றால் என்னவா, சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது பொருளாசைக்காரனாவது இருந்தால், அப்புறம் பாருங்களேன், அவனோடே கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட என்னவும் பண்ணக்கூடாதான், புசிக்கவும் கூடாது. அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம வசனங்களை ஸ்கிப்லாம் பண்ணக்கூடாது. இந்த பகுதி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம அப்படியே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வசனங்களை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆகவே தான் நம்ம சபையில் ஒரு நிருபத்தை எடுத்தோன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா பகுதிகளையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் உண்மையாக சொல்லணும்னா, இதுக்கு முந்தின பகுதியாக ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்து அது வேணாம், இந்த பகுதி பேசுன்னு சொன்னார். அதனால தான் 5ஆம் அதிகாரம் எனக்கு கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனாலும் இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இங்கே சொல்கிறாரு, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் விபச்சாரக்காரர் இருக்கிறாங்க, அவங்களோட நீ கலந்துக்காதப்பா, அவங்களோட சம்மந்தம் வச்சுக்காத, கவனமாயிரு. சரி, அதோடு நின்றுட்டா பரவாயில்ல. சபையில் சொல்கிறார், ஒரு சகோதரன் சகோதரி யாருன்னு, இவங்க யாருன்னா இயேசு நாமத்தை தரித்தவங்க, விசுவாசிகள். இவங்கள்ட்டையும் யாராவது ஒருத்தர் வந்து விபச்சார பாவத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால், இவங்களோட என்ன பண்ணாத, சாப்பிடக்கூட கூடாதுன்றார். டோன்ட் ஈட், உங்களோட சேர்ந்து கொள்ளாத. அப்போ பாருங்க, சபை என்று சொல்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இட்ஸ் எ வெரி குட் திங். நிறைய காரணங்கள் உண்டு அதில்.
அதில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு காரியம்னு சொன்னால் தனிமை, லோன்லினஸ். அதுதான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த தனிமைக்கு வந்து சரியான ஒரு நல்ல மருந்து போல எது இருக்குன்னு சொன்னால் சபை தான் இருக்குது. சபை தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து சபையில் வந்து நல்ல நட்புகள், நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து நமக்கு நல்ல எல்லாருக்கும் வந்து நட்பு உறவுகள் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் சபையில் கிடைக்குது. இப்போ நானும் என் மனைவியும் கூட இந்த பெங்களூருக்கு வந்து பல வருஷங்கள், எங்களுக்கு இங்கே சொந்தக்காரங்க கிடையாது, யாரும் கிடையாது, யாருமே கிடையாது, தனியாக தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். கல்யாணம் ஆனவுடனே குழந்தை, அப்போது ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் இருந்துச்சு, ஒரு சர்ச் இருந்துச்சு எங்களுக்கு. ஆகவே சபையின் மக்கள் இருந்தாங்க, அவங்க எங்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆலோசனை கொடுக்கறது, ஏதாவது எங்கே போகிறது எங்கே வருது என்ன பண்ணலாம் எல்லா ஐடியாஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் சபை இருந்தாங்க. ஆகவே சபை வந்து அதுக்காக தான் ஆண்டவரும் ஒரு காரணம் சபையை உருவாக்குனது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார், மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய யோசனையில் ஞானத்தில் சபை வந்து என்ன கொடுக்கும்னு சொன்னால், தனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும், இந்த உறவுகள் இருக்கும். நம்ம சபையில் நான் கேட்டிருக்கேன், சில பேர் சொல்லுவாங்க, இங்கே சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், சர்ச் தான் பாஸ்டர், எனக்கு வேறு எதுவும் கிடையாதுண்ணா, சர்ச் தான். அடிக்கடி இதை கேட்டிருக்கிறேன் நான். அப்போ சில பேருக்கு அதனுடைய ஆழம் அர்த்தம் தெரியும், எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனால் பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சாத்தான் யாருன்னு சொன்னால் ரொம்ப தந்திரமானவன். இது நல்ல ஒரு காரியம்தான், உறவுகள் ரொம்ப நல்லது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப நல்லது, இந்த ஐக்கியம் ரொம்ப நல்லது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் திருப்பி விட்டுற முடியாது, அதை வந்து தவறாக திருப்பி விட்டுற முடியும். நான் இன்னும் கூட தாழ்மையாக நான் சொல்கிறேன், சில தேவ பிள்ளைகள், சில தேவ ஊழியர்கள் வந்து தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்ததுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் வெளி மக்கள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் தான் காரணமாக இருந்தாங்க. சாத்தான் என்ன பண்ணுறான், நல்ல இருக்கிற சகோதர சகோதரி உறவை, நல்ல ஐக்கியங்களை அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு வந்து அவன் அதை கெடுத்து போட்டுட்டான். பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் என்னவா இருங்கன்னா கவனமாயிருங்க, கவனமாயிருங்க, அவனோடு கூட என்ன பண்ணாதீங்கன்னா புசிக்கவும் கூடாதுன்னு சொல்லி 11ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற விசுவாசிகள், மற்ற தேவனை அறிந்த மக்களோடு கூட உள்ள உறவில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அதாவது இதை வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, we need to know where the line is. எங்கே வந்து அந்த லைன், அந்த ஒரு உதாரணம், இந்த மெட்ரோ ஸ்டேஷன் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து எத்தனை பேர் போயிருக்கீங்க மெட்ரோவில்? எல்லாருமே சும்மாவது போய் வேடிக்கை பார்க்க போயிருப்பீங்க. அப்போ அந்த மெட்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிங்களா? எல்லோ கலர் லைன். ட்ரெயின் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள், அந்த செக்யூரிட்டி சொல்லுவார், லைன் 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 லைன்னு தள்ளி விடுவார். எங்கே? எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் இருன்னுவார், இந்த பக்கம் இரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த லைனுக்கு அந்த பக்கம் இருந்தோன்னா ட்ரெயின் வரும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம், அது கொஞ்சம் இழுத்து விட்டுரும், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுரும். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா உறவுகளிலும் நம்மளுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் அந்த லைன். அதாவது எவ்வளவு தூரம் நான் என்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளலாம், எதையெல்லாம் என் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். சில பேர் லைனே கிடையாது, என்னென்னத்தையும் சொல்கிறாங்க. சில பேர் தங்களுடைய மனைவிகள்கிட்ட மாத்திரம் சொல்ல வேண்டிய காரியங்களை மற்றவரிடத்துல சொல்லுகிறாங்க, ஒரு லைனே இல்லை. சும்மா சில பேர் சொல்கிறாங்க, ஐ எம் அன் ஓப்பன் புக்குன்றாங்க, நான் வந்து திறந்த புஸ்தகம் போலன்ற. அப்படிலாம் இருக்கக்கூடாது, திறந்த புஸ்தகம் போல இருக்கக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல. ஸோ அது தெரியாமல் எதனை டெக்ஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் நாம் பேசலாம். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதிகமான சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் இருக்காது. அதிகமான சொற்கள், கண்டிப்பாக அதில் ஒரு பாவம் இருக்கும். அப்போ அது மாதிரி லைன் போடப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து, கிறிஸ்தவர்கள் வந்து சில நேரத்தில் ஏன் இந்த விஷயத்தில் தடுமாறி போயிட்டாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு என்னன்னா ஒரு வரைமுறை, ஒரு லைன் போடப்படலை. அப்போது இதுக்கு வந்து நம்ம கடைசியாக என்ன பண்ணுவோம்னா, சாத்தான் இப்படி பண்ணிட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், பவுலுங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறது போல், அவனோட நீ சாப்பிடாத, அவ்வளோ கவனமாக இரு, உன்னுடைய எல்லையை பற்றி கவனமாக இரு. அப்போ என்ன நான் பகிர்ந்து கொள்ளலாம், எவ்வளோ நேரம் நான் பேசலாம், யாரோடு நான் என்ன ஐக்கியம் வைக்கலாம், எல்லாவற்றையும் குறித்து எனக்கு என்ன இருக்கணும்னா ஒரு லைன் இருக்கணும்.
லைன் இருக்கு. இந்த ஹை டென்ஷன் ஒயர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஹை டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம 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 வீட்டுக்கு வர கரண்ட்லாம் கீழே ஒரு போஸ்ட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சுருப்பாங்க. அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பயங்கர ஹை வோல்டேஜில் கரண்ட் போயிட்டுருக்கு. என்னென்னா அது ஏன் அவ்வளோ தூரம் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறாங்க ஏறி போய் அது நீங்கள் தொட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் போனால் அது இழுத்துருன்றாங்க, ஷாக் அடிக்கும்ன்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்காதீங்க, எல்லோரும் சொல்கிறத கேட்டு வச்சு தான் சொல்கிறேன். அப்போ என்ன அங்கேயே அந்த 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 ஹை டென்ஷன் அந்த ஒயர் அந்த இதுலேயே அந்த என்ன சொல்லுவாங்க, அது போஸ்ட் டவர், அந்த டவர்லேயே ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்களா, ரெட் லைன் போட்டிருப்பாங்களாம், இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே ஏறக்கூடாது. அப்போ நீங்கள் போய் தொட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த லைனை கிராஸ் பண்ணாலே அது உங்களை பாதிக்கும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் வந்து எல்லாரும் எதில் இருக்குன்னு சொன்னால், விசுவாசிகளாக இருந்தால் கூட, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட, சகோதரிகளாக இருந்தால் கூட, அவங்க அந்த லைன் வைக்கலன்னு சொன்னால் சாத்தானுக்கு தெரியும் எப்படி நம்மளை கீழே தள்ளணும்னு தெரியும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் ப்ராவர்ப்ஸ் 5:21 and 23 மட்டும் வாசிக்கலாம், அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணலாம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணுமா? மனுஷனுடைய வழிகள் யாருக்கு முன்பாக இருக்கிறது? கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதாவது சிசிடிவி கேமரா இருக்கோ இல்லையோ, எப்போதுமே எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன இருக்கான்? சிசிடிவி இருக்கான். யாருடைய கண்கள்? கர்த்தருடைய கண். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குன்னு சொன்னால், நான் சொல்லுவேன், நான் எல்லா உறவுகளிலும் எங்கெங்கே எவ்வளவு தூரம் நான் வந்து ஒரு லைன் போடணுமோ லைன் போட்டு நான் இருப்பேன். எனக்கு அருமையானவர்களை சில பேர் சொல்லலாம், ஒருவேளை இங்கே நீங்கள் யாராவது கேட்குறீங்களா தெரியல, ஆனால் ஒருவேளை ஒரு கேள்வி இப்படி இருக்கலாம், என்னென்னா, நான் வந்து இந்த விஷயத்தில் கர்த்தர் என்னோடு இப்படி பேசினார், ஆனால் நான் வந்து இதில் வந்து தவறிட்டேன், இதில் வந்து நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையும் நடக்கலை, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எல்லாம் உடச்சி போட்டேனே அப்படின்னு யாராவது கேட்பீர்கள்னு சொன்னால், நம்ம எப்போதுமே போதிக்கிற சத்தியம் வந்து நல்ல சத்தியம்தான், குட் நியூஸ் தான் போதிக்கிறோம். ஆகவே அந்த குட் நியூஸோடு நான் முடிக்கிறேன். என்ன குட் நியூஸ்ன்னு சொன்னால், தேவன் மன்னிக்க முடியாத எந்த ஒரு பாவமும் இல்லை, தேவனால் சமாளிக்க முடியாத எந்த சிச்சுவேஷனும் இல்லை, தமிழத்தில் வருகிற ஒருவனையும் தேவன் என்ன பண்ணுறது இல்லை, புறம்பே தழுகிறதே இல்லை, எல்லாரையும் அணைத்துக் கொள்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் தருகிறார். உண்மையை சொல்லப்போனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட சான்ஸ் கொடுக்குறாருன்னா, கெட்டகுமாரனுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் புது ட்ரெஸ்ஸை போட்டு புது பாதரட்சை போட்டு விருந்தெல்லாம் வைக்கின்றார். அப்போ ஒன்று தான் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒருவேளை இந்த விஷயம் துணிகரத்தினாலேயோ இல்லாவிட்டால் என்னை யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது, நான் பெரிய ஆள், என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுன்ற ஒரு தைரியத்தினாலேயோ இல்லாவிட்டால் சூழ்நிலைக்கு கொஞ்சம் கவனம் இல்லாமல், சூழ்நிலையில் ஞானம் இல்லாமல் வாழ்ந்ததுனாலேயோ, ஏதாவது ஒரு காரியத்தினால தவறி போயிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என்னிடத்தில் வந்தால் நான் உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுவேன், நான் மன்னித்து அதை முற்றிலுமாய் மறந்து போவேன், நான் ஒரு புது வாழ்க்கை தருவேன். ஆகவே ஆண்டவர் என்ன தர முடியும்னு சொன்னால், ஒரு கிருபை இன்றைக்கு விசேஷமாக. ஏன்னா யூ cannot imagine the grace and mercy of God. நம்மளால் ஆண்டோடைய கிருபையும் ஆண்டோடைய இரக்கத்தையும் வார்த்தையினால் விவரிக்க முடியாது, நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, அவ்வளோ அதிகமாக அவர் கிருபை வச்சிருக்கிறார். வந்தால் போதும். ஆனால் ஒரு பாஸ்டரல் அட்வைஸ் நான் சொல்லுவேன், என்னென்னா, சில பேர் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், கொஞ்ச நாட்கள் சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என் இருதயத்தை நான் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்குறேன், உண்மையை சொல்லப்போனால் ஏசு 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 நான் சொல்லிட்டு இருந்தா கூட என் வாழ்க்கையை இன்னும் உமக்கு நான் என்னை அர்ப்பணிக்காமல், இந்த சரீரம் இந்த வாழ்க்கை உம்முடையது அப்படின்னு நான் வாழாமல் இருக்கிறேன், ஆண்டவரே இனிமேல் உமக்காக நான் வாழ்வேன். இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இருக்க ஆடு இல்லைன்னா மாடு எல்லாம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டோன்னுவாங்க, நேர்ந்து விட்டுட்டோம், அதான் அந்த கோயிலுக்கு போச்சு அவ்வளோதான். அதே போல் நீங்களும் நானும் யாருக்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கணும்? இயேசுக்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கணும். அந்த ஐடியா வராத வரைக்கும் இதில் ஸ்ட்ரகிள் இருக்கும். எனக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், நான் சொல்கிறேன், ஃபாஸ்டிங் என்ன ஜெபம்னு சொன்னேன், ஆண்டவரே நான் கிறிஸ்தவன் தான், நான் விசுவாசி தான், சர்ச்சுக்கு போயிட்டுலாம் வந்துட்டு தான் இருக்கிறேன், ஊழியெல்லாம் கூட செய்கிறேன், ஆனால் இன்னும் உண்மையாக என் இருதயத்தை உமக்கு நான் நேர்ந்து விடலை, உமக்கு நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கலை, முற்றிலுமாக நீங்கள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரே ஒரு வாழ்க்கை நான் வாழலை, ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் வந்து இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நம்முடைய ஆசை விருப்பங்களை மாற்றுவார். நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாய் மாறும்னா, கர்த்தரை பற்றிதான விருப்பம், தாகம் வரும். அதற்கு ஒருவேளை உண்மையாக மனஸ்தாபப்பட்டு நாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஒரு போதகராக நம்முடைய சபைக்கு நான் சொல்லுகின்றேன், வாரத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் இருப்பது நல்லது. ஒரு வேளையாவது ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பழக்கம் வைத்துக்கொள்வது நல்லது. சில நேரங்கள் என்னுடைய குறைந்த அனுபவத்தில் நான் என்ன பார்த்தேன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனம் அடைகிறதுக்கு காரணம், பலவீனமாக இருந்தது தான் காரணம். அதாவது ரொம்ப நாளாக ஆவிக்குரிய ஜீவத்தில் பலவீனமாக இருக்கும்போது சாத்தான் என்ன பண்ணுறான்னு இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வருகின்றான். அப்போ ஆவிக்குரிய ஜீவத்தில் எப்படி பலப்பட முடியும்னு சொன்னால், ஜெபத்தினால தான், கர்த்தருடைய வசனத்தினால தான். அப்போது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சபையில் இருக்கிறவங்க கூட எல்லாரும் நீங்கள் தீர்மானம், வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வேளை இல்லை ஒரு நாள் நீங்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய ஜீவத்தில் எப்படி ஒன்று பலமாக இருப்போம், சத்ருவை எதிர்க்க முடியும். கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எளிமையாக ஒரு பாடலை மட்டும் பாடிட்டு, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். திரும்ப சொல்ல, என் ஆத்மாவும் சரீரம், என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே, என் ஆண்டவர்க்கே. உண்மையாய் சொல்லுவோம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது என்னில் இயேசு, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு ராஜா, இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் செய்யோ, ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் உமதாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை உமதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுத்தீங்க, இந்த சரீரத்தை நீங்கள் கொடுத்தீங்க, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுத்தீங்க, ஆவிக்கிற ஜீவத்தை கொடுத்தீங்க. அப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை மட்டும்தான் கொடுத்தீங்க. எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பையும், ஆண்டவர் நித்திய வாழ்வையும், ஆண்டவரே பரம சந்தோஷத்தையும் கொடுத்தீங்க. அப்பா, நாங்கள் உமக்காகவே வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே உண்மையாக இருக்க கிருபை, உமக்கு வெறுப்பாக இருக்கிற காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கும் பிரியமில்லாத காரியமாக இருப்பதாக இந்த கேட்ட வசனத்தின்படி எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.